கும்பராசினியர்களுக்கு சும்மாவே நம்ம நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பேசி வச்சு நெகட்டிவாக தான் சொல்லுவீங்களான்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம பாசிட்டிவாக சொன்னாலுமேவும் எனக்கெல்லாம் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடந்து எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல நிகழ்ச்சியும் நடக்கலே அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிற கும்பராசினியர்களுக்கு ஃபாரினில் வேலை பார்க்குறேன், இல்லைன்னா எனக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் வேலை தொழில் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அரசனின் செங்கோல். உங்களுக்கு ஒரு காவல் தெய்வம், அதாவது கையில் ஒரு ஆயுதத்துடன் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாபிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? ஜோதிடர் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு அப்படி இப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடார். எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்துல இருந்து, அதாவது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்தில் யார் இருக்கா, குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பயிற்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்தில் தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையை யாரை பார்க்குறாரு, நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு, எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு, பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கும்ப ராசிக்கான இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு, குருவோட பார்வையோடு சேர்ந்து குருவோட பார்வை இல்லாத டைமில் என்ன மாதிரியான மாற்றத்தை எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்காருன்னு பார்த்துடலாம். கும்பராசினர்களுக்கு சும்மாவே நம்ம நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு மட்டும் என்ன எல்லோரும் ஒரே மாதிரி பேசி வச்சு நெகட்டிவாக தான் சொல்வீங்களான்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம பாசிட்டிவாக சொன்னாலுமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னாலும் அவங்களுடைய மைண்டை ஏற்றுக்காது. ஏன்னா நம்மளை சுற்றி எப்போவுமே நெகட்டிவாகவே நடக்குதுன்னு ஒரு மைண்ட் தட்டு அவங்களுக்கே வந்துருச்சு. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம், ஏற்கனவே குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இந்த 48 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. எதனால் அப்படின்னா முதல்ல வந்திருக்கதே 4 செங்கோல்கள் தான். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உற்சாகத்தில், அதாவது தலையில் கிரீடத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தோரணம் கட்டியிருக்காங்க. தோரணம் கட்டி நல்ல மகிழ்வுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம பார்க்குறோம். இந்த அமைப்பு எதை குறிக்குது? வீட்டில் சுப நிகழ்ச்சி கூடிய அமைப்பே கொடுக்குது. சுப நிகழ்ச்சினா திருமணம், குழந்தை பேர், ஏஜ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான கிரகப்பிரவேசம், இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள். எனக்கெல்லாம் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடந்து எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல நிகழ்ச்சியும் நடக்கலே அப்படின்னு சொல்கிறேன். நினைக்கிற கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது உறுதியாக. என்ன திருமண தடை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது கடல் கடந்து திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், ஒருத்தவங்க இப்போ மேலே மலை உச்சியிலேருந்து போராடிக்கிருக்காங்க. போராடி அதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் மூழ்கிருக்காங்க. அதாவது நிலத்தில் ஒரு கால், நீரில் ஒரு கால்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஒரு சிலர் நான் ஃபாரினில் வேலை பார்க்குறேன், இல்லைன்னா எனக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்குண்டான அமைப்பு, குடும்பத்துடன் போய் செட்டில் ஆகிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அவர்கள் விருப்பப்படியான திருமண வாழ்வு நிச்சயமாக அமையும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை தொழில் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அரசனின் செங்கோல். உங்களுக்கு ஒரு காவல் தெய்வம், அதாவது கையில் ஒரு ஆயுதத்துடன் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது நீங்கள் புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, புதிய வேலைக்கு போகிறீங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்பன்னு பார்த்து கரெக்டாக டார்க் ட்ரெஸ் போட்டு போங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்கல. முக்கியமான எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு அரசாங்க வேலை வந்தே ஆகும், நானும் நிறைய போராடிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. வேலை தொழிலில் ஓரளவு முன்னேற்றம், அதாவது ரொம்ப பெரிய முன்னேற்றம் இல்லாதனாலும் நார்மலான ஒரு வருமானம் தங்குதடை இல்லாமல் வரும். எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்குதடை இல்லாமல் வரும். இது நான் இன்னொரு பிரான்ச்சஸ் போடலாமான்னு கேட்டால் கொஞ்சம் தாமதமாக படுத்தி போகிறது ரொம்பவே நல்லது. விரிவாக்கத்துக்கு நல்லாயிருக்கும். இதே தொழிலே விரிவாக்கத்துக்கு நல்லாயிருக்கும், ஆனால் தாமதத்துக்கு நல்லா இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது நல்லாயிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு இதில் ஷேர் மார்க்கெட்டிங் போடுறதுன்னு சொல்லி நிறைய வருமானம் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் எந்த மாதிரியான உறவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, காதலர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏதாவது காதலர்களுக்கு மட்டும் அல்லாது ஒரு நார்மலாகவே ரொம்ப ஒரு அன்பாக இருப்பாங்க. காதலர்கள் மட்டும் இல்லாமல் சில உறவினர்களுக்குள்ளேயே ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. அதாவது நீ அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணன் தம்பி யாரானாலும் இருக்கலாம். ரொம்ப ஒரு உறவாக இருக்கும்போது ஏதாவது அவங்க ஒரு விஷயம் பேசுகிறது மூலமாகவோ பண்ணுறது மூலமாகவோ ஏதாவது ஒரு மன துரோகம் பண்ணுறது மூலமாக மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அவங்க மூலமாக ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவு உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா காதலர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. காதல் பண்ணுறாங்க, அவங்களுடைய உண்மையான முகம் தெரியறதுக்கு உண்டான அமைப்பு, இல்லை நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இல்லைனா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே
அப்படிங்கிற ஒரு உணர்வு நிச்சயமாக கும்பராசினியர்களுக்கு வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இதை விட பெஸ்ட்டான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் அவருடைய நீதிமான். அந்த நீதியை தவறி தேவையில்லாத ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பார்ட்னரோ பண்ணும்போது அந்த குப்பையை அகற்றி போடத்தான் சனி பகவான் உடைய வேலையை பார்ப்பாரு. அந்த வேலையை மனமுகுந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க. இதை விட பெஸ்ட்டான ஒன்றா அந்த பிரபஞ்சம் உங்களை ஏற்படுத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, சனி பகவானுடைய வழிபாடும் குரு பகவானுடைய வழிபாடும் பண்ணுங்கள். சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதன் பாதிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த மன வாழ்க்கை அமைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு பிடித்த காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமா அமையும். வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீடியோல இருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.